இப்பொழுது இந்த கேள்விக்கு எங்களிடத்தில் பதில் இல்லை, சிந்தனை தெளிவு பெற்றோம். கணிசமான மக்கள் மதுகபுகளை பின்பற்றுகிறோம் என்கிறீர்களே, உண்மையிலே நம்முடைய வேதம் எது? நான் மிக அடிப்படையாகவே சில கேள்விகளை கேட்கிறேன். அனைத்து முஸ்லிம்களும் நீங்கள் உயிருக்கு மேலாக மதிக்கின்ற உங்களின் வழிகாட்டி, உங்களின் வேத புத்தகம் எது? திருமறை குர்ஆன் தானே. இதுல யாருக்காவது மாற்று கருத்து இருக்கிறதா? எந்த முஸ்லிமுக்கும் அதில் மாற்று கருத்து கிடையாது. முஸ்லிம் எந்த பிரிவை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, திருமறை குர்ஆனுடைய வழிகாட்டி ஹுதல் முத்தகீன், இறையச்சமுடையவனுக்கு நேர்வழி காட்டுவதற்காகவே இறைவனது அருளி இருக்கிறான். ஒவ்வொரு ரமலான் மாதம் வருகிற பொழுதும் எல்லா ஜும்மா மேடைகளிலும் எல்லா நிகழ்ச்சிகளிலேயும் எல்லா பிரிவை சார்ந்த ஆலிம்களும் பயன்படுத்துகிற திருமறை குர்ஆனுடைய வாசகம் என்ன? ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், ரமலான் மாதத்தில் தான் குர்ஆன் அருளப்பட்டது. ஹுதல் லின்னாஸ், அது மனித குலத்திற்கு நேர்வழி காட்டுகிறது. வ பையினாத்தின் மினல் ஹுதா, அந்த நேர்வழியையும் தெள்ள தெளிவாக காட்டுகிறது. ஒல் ஃபுர்கான், சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டுகிறது. எது? திருமறை குர்ஆன். இந்த வசனம் தெரியாத ஒரு அறிஞர் இருப்பாரா? இந்த வசனம் பேசப்படாத ஒரு ரமலான் இருக்குமா? இந்த வசனத்தை புரிந்து கொள்ளாத ஒரு முஸ்லிம் இருக்கிறாரா? அத்தனை பேரும் விளங்கி இருக்கிறோம். திருமறை குர்ஆன் நமக்கான வழிகாட்டி. அந்த திருமறை குர்ஆனில் இறைவன் எந்த குர்ஆனை உங்களுக்காக அனுப்பினானோ, எனக்காக அனுப்பினானோ, நமக்காக அனுப்பினானோ, அந்த திருமறை குர்ஆன் மதுகபை குறித்து என்ன சொல்கிறது? மதுகபை இஸ்லாத்திலே உள்ளது, அதை பின்பற்றுகிறவன் முஸ்லிம் என்பது உண்மையாக இருந்தால் திருமறை குர்ஆன் அதை சொல்லி இருக்க வேண்டுமே. குர்ஆனிலே சூரத்துல் ஃபாத்திஹாவில் துவங்கி சூரத்துன் நாஸ் வரைக்கும் 114 அத்தியாயத்தில் ஒரே ஒரு இடத்திலே மக்களே நீங்கள் மதுகபை பின்பற்றுங்கள் ஒரு வார்த்தை உண்டா? எத்தனை லட்ச கட்டளைகள் திருமறை குர்ஆன் நெடுகிலும். அதன் துவக்கம் முதல் இறுதி வரை ஒவ்வொரு வரியிலும் ஆயிரக்கணக்கான கருத்து குவியல்கள், மனித குலத்திற்கான வழிகாட்டும் தகவல்கள், அன்பை போதிக்கின்றன, வெட்கத்தை போதிக்கின்றன, நேர்மையை போதிக்கின்றன. ஒரு அரசியல் வாழ்க்கை எவ்வாறு இருக்க வேண்டும், ஒரு கணவன் மனைவியுடைய தொடர்பு எப்படி அமைந்திருக்க வேண்டும், ஒரு பெற்றோரிடத்திலே பிள்ளைகள் காட்ட வேண்டிய பணிவு எப்படி, பெற்றோர் தமது பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய முறை எப்படி, அன்றை அயலானோடு எப்படி பழகுவது, யாருக்கு தர்மம் செய்வது, யாரை எதிர்ப்பது, யாரோடு சண்டையிடுவது, யாரை கட்டி அணைப்பது. முஸ்லிம் ஒரு வாழ்க்கையிலே அவன் பிறந்தது முதல் மரணிக்கிறவரை சந்திக்கின்ற அனைத்திற்குமான அடிப்படை ஆதார சுருதியாக திருமறை குர்ஆன் விளங்குகிறதா இல்லையா? குர்ஆனுக்கு நிகரான ஒரு போதனை செய்தி உங்களுக்கு உண்டா? வகுல்ல ஷைஇன் ஃபஸ்ஸல்னாஹு தஃப்ஸீலா, ஒவ்வொரு விஷயத்தையும் தெள்ள தெளிவாக விளக்கி இருக்கிறோம். இறைவன் சொல்லுகிறான், இந்த திருமறை குர்ஆனிலே அனைத்து செய்திகளையும் தெள்ள தெளிவாக புரிய வைத்திருக்கிறோம். அனைத்திற்குமான அடிப்படையாக திகழ்கிற திருமறை குர்ஆனில் ஒரே ஒரு இடத்திலே மக்களே நீங்கள் மதுகபை கைப்பிடித்துக் கொள்ளுங்கள், மதுகபை பின்பற்றுங்கள், 4 பேரில் ஒருவரை எடுத்துக் கொள்ளுங்கள், ஷாஃபியையோ ஹனஃபியையோ ஹம்பலியையோ மாலிகியையோ யாரேனும் ஒருவரையாவது உங்களின் ஆதர்ச புருஷனாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா? மதுகபை பின்பற்றுங்கள் என்று கூட சொல்ல தேவையில்லை. குறைந்தபட்சம் மதுகபை பற்றிய ஒரு செய்தியாவது இருக்கிறதா? பின்பற்றுன்னு சொல்ல வேண்டாம், ஏதோ ஒரு வகையில் மதுகபை பற்றிய ஒரு குறிப்பு, மதுகபுன்னு ஒண்ணு வரும், அது மக்களுக்கு நல்லது செய்யும், அதை பின்பற்றி போறவங்க நேர்வழியில போவாங்க, மதுகபையில இருக்குது என்ற கருத்துப்பட ஒரே ஒரு செய்தி குர்ஆனில் இருக்கிறதா? திருமறை குர்ஆனிலே சொல்லப்படாத ஒன்று எப்படி நமக்கான வழிகாட்டி நெறிமுறையாக இருக்க முடியும்? இது முதல் கேள்வி, சிந்திக்க வேண்டிய முக்கிய கேள்வி. இறைவன் உங்களுக்கு வழிகாட்டுகிறான், அந்த வழிகாட்டுவதற்காக குர்ஆனை அருளி இருக்கிறான். அந்த குர்ஆனிலே மதுஹப் குறித்து பேசப்படவில்லை என்றால் மதுஹபுக்கும் இஸ்லாத்திற்கும் என்ன சம்பந்தம்? சரி, திருமறை குர்ஆனை விடுங்கள்,
சில நேரங்களில் லேசான குறிப்பை இறைவன் சொல்லி இருப்பான். நபிகள் நாயகம் அதற்கு விளக்கம் சொல்லுகிற பொழுது கூடுதலாக ஒரு விஷயத்தை பற்றி விளக்குவார்கள். அப்படித்தானே அல்லாஹ் ரசூலுல்லாஹ் அனுப்பினான். வலக்கத் அன்ஸல்னா இலைக்க ذிக்ர லிதுபய்யின லின்னாஸ் மா நுஸில இலைஹிம். நபியே, அவர்களுக்கு அருளப்பட்ட இந்த வேதத்தை அவர்களுக்கு நீர் விளக்கி கொடுப்பதற்காக உமக்கு நாம் இந்த குர்ஆனை அருளி இருக்கிறோம். ரசூலுல்லாஹ்வுக்கு குர்ஆனை கொடுத்து இதுல குறிப்பா நான் சொல்லி இருப்பேன், நீங்க நல்ல விளக்கமா சொல்லுங்க. நான் லேசா தொட்டி காட்டி இருப்பேன், நீங்க புரிய வையுங்க. நான் வார்த்தைகளில் சொல்லி இருப்பேன், நீங்கள் வாழ்க்கையில் விளக்கமளியுங்கள் என்று தானே நபிகள் நாயகத்தை அனுப்பி வைத்தால். இந்த நபிகள் நாயகத்துடைய அறிவுரைகளை எடுங்கள். வால்யூமாக தொகுத்து வைத்திருக்கிறோம். புகாரி பல பாகங்கள், முஸ்லிம் பல பாகங்கள், திருமிதி பல பாகங்கள், இப்னு மாஜா பல பாகங்கள், நசாயி பல பாகங்கள், அஹ்மது பல பாகங்கள். எத்தனை நூல்கள்! ஒன்றா இரண்டா? நபிகளார் என்ன சொன்னார்கள் என்பதை இந்த உலகம் அறிவதற்காக நபிகளாரின் பொன்மொழிகளை நூற்றுக்கணக்கான பக்கங்களில் அச்சடித்து பாதுகாத்து வைத்து படித்து பெருமிதம் கொண்டு கொண்டிருக்கிறோமே. அப்படிப்பட்ட நபிகளாரின் போதனைகளில் ஏதாவது ஒரு இடத்தில் மக்களே மதுகபை பற்றி பிடியுங்கள் ஒரு செய்தி உண்டா? எங்கேயுமே பார்க்க முடியலையே. தமிழ்ல வந்திருக்கிறத புகாரி எடுத்து பாருங்கள், முஸ்லிம் வந்திருக்கிறது பாருங்கள், இப்னு மாஜா வந்திருக்கிறது பாருங்கள், அஹ்மது வந்திருக்கிறது பாருங்கள், தமிழில் வந்திருக்கிறது. ஒருவேளை அறிஞர்கள் சொல்வதாக இருந்தால் அரபியிலே இருக்கின்றது தேடி எடுத்து ஒரே ஒரு இடத்தை இருந்து காட்டுங்கள் பார்க்கலாம். இதோ நபிகள் நாயகத்துடைய முன்னறிவிப்பு இருக்கிறது. எனக்கு பிறகு ஒரு 70 ஆண்டுகள் கழித்து நுஅமான் இப்னு சாபித் என்ற அபூ ஹனீஃபா பிறப்பார், அவரை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று நபிகளார் சொன்ன செய்தி இதோ இருக்கிறது என்று ஒரு செய்தியை காட்டுங்கள். எத்தனை முறை தேடினாலும், அதுவும் இன்றைக்கு தேடுவது ரொம்ப ரொம்ப எளிது. கடந்த காலத்திலே தேட வேண்டும் என்றால் புத்தகங்களை வரி வரியாக அமர்ந்து படித்துக் கொண்டிருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு ஒரு வார்த்தையை தட்டினா போதும், கம்ப்யூட்டருக்கு முன்னாடி அமர்ந்து கம்ப்யூட்டர் கிளிக் முடிஞ்சிச்சு. மதுகபுன்னு ஒரு சொல்லை கொடுத்து தேடினால் போதும். நபிகளாரின் பொன்மொழிகளில் எத்தனை இடங்களில் மதுகபு பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது, அனைத்தும் நம்முடைய கண்களுக்கு முன்னால் பக்கம் பக்கமாக விரிந்துவிடும். தேடி சொல்லுங்களே பார்க்கலாம். நபிகளாருடைய போதனைகளில் மதுகபை பின்பற்றுங்கள் என்று ஒற்றை வரி செய்தி இல்லை, அல்லாஹ்வுடைய வேதத்திலே ஒரு வரி தகவல் இல்லை. அப்படியானால் திருமறை குர்ஆனிலும் அதற்கு விளக்கமளித்த நபிகளாரின் போதனைகளிலும் இடம்பெறாத ஒன்று எப்படி இஸ்லாமாக இருக்க முடியும்? வேற எதை பத்தி நீங்க சிந்திக்க தேவையில்லை. பெரிய அறிவு ஆராய்ச்சி கேள்வி வேற ஒண்ணு வேணாம், பேசிக்கான கேள்வி. இந்த கேள்விக்கு மதுகபை பின்பற்றுகிறவரிடத்திலே பதில் இருக்கிறதா? பள்ளிவாசலில் போர்டு எழுதி வைத்திருக்கிறீர்களே, ஆச்சரியமா இருக்கிறது. இஸ்லாத்துக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்ல. அப்படிப்பட்ட ஒன்றை அல்லாஹ்வுடைய ஆலயத்திலே எழுதி வைத்து 4 மதுகபுகளை பின்பற்றாதவர்கள் பள்ளிவாசலுக்குள் வராதே என்று சொல்லுகிற தைரியம் எப்படி வந்தது? பள்ளி என்ன உங்க வீடா? உங்க தாய் தகப்ப வீடா? உங்களை அப்பம்பாட்டம் பூர்வீக சொத்தா? பள்ளியை நீங்கள் கட்டி இருக்கலாம், உங்கள் பொருளாதாரத்தை பயன்படுத்தி இருக்கலாம், அதற்காக நீங்கள் நிலம் கொடுத்திருக்கலாம், அதனை நீங்கள் பராமரிக்கலாம், அதனுடைய ஊழியருக்கு நீங்கள் ஊதியம் கொடுக்கலாம், அங்கிருக்கிற கரண்ட் பில்லை நீங்கள் கட்டலாம். ஆனால் அது பள்ளிவாசல் என்று ஆகிவிட்டது என்றால் அல்லாஹ்வுக்கு சொந்தமாக அடுத்த நிமிடமே மாறி போய்விடும். வன்னல் மஸாஜித லில்லாஹ், பள்ளிகள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அல்லாஹ்வுடைய வீட்டில் நீங்கள் இவன் வராதே அவன் வராதே என்று தடுக்கிறீர்கள் என்றால் எவ்வளவு தைரியம், எவ்வளவு துணிச்சல்! அல்லாஹ் தடுத்தவரை தடுத்தால் ஓகே, ஏத்துக்கலாம். அல்லாஹ்வை வணங்க போகிறேன் என்று வருகிற ஒருவனை இஸ்லாத்தில் இல்லாத ஒரு நிபந்தனையை விதித்து இந்த நிபந்தனைக்காக நீ வரக்கூடாது என்று சொல்வது எப்படிப்பட்ட மட்டரகமான காரியம்! யோசித்துக் கொள்ளுங்கள்.
நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நிறுத்தப்பட்டால் அதற்கு உங்களிடத்திலே பதில் இருக்கிறதா? இது நான் யாரு நீ யாருன்னு மல்லு கட்டுறதுக்காண்டி கேட்கிற கேள்வி அல்ல, போடப்படுகிற மாநாடு அல்ல. அது எங்களுக்கு தேவையும் இல்லை. எங்க பலத்தை பாத்தியா, எங்க கூட்டத்தை பாத்தியா, எங்க எண்ணிக்கையை பாத்தியா, எங்க வளர்ச்சியை பாத்தியா? அது எந்த பயனுமற்றது. அதை நீங்கள் பார்க்கவும் தேவையில்லை, உங்களுக்கு நாங்கள் காட்டவும் தேவையில்லை. அவை அனைத்தும் எங்கள் இறைவனுக்கு தெரியும். வேறு எதற்கு பேசுகிறோம்? சொல்லி காட்டினார்களே, வளர்ச்சியற்ற நிலையில், பொருளாதாரத்திலே பின்னங்கிய நிலையில், வேலை செய்வதற்கு ஆட்கள் மிக குறைவாக இருக்கிற நிலையில் ஒரு மிகப்பெரிய பணியை கையில் எடுத்து கேரளத்து பூமியிலே ஏகத்துவத்தை நிலைநாட்ட ஒரு சிறு கூட்டம் இங்கே பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது என்றால் என்ன காரணம்? உங்களை எதிர்ப்பதற்காக அல்ல, உங்களை நேசிப்பதனால் போடப்பட்டிருக்கிற கூட்டம் இது. எதிரியாக இருந்தால் எவனை எக்கேடு கட்டு நாசமா போய் சாகட்டும்டா அப்படின்னு இருந்திருப்போம். நேசிக்கிறோம். எங்கள் உடன்பிறவா தோழர்கள் நீங்கள், சகோதரர்கள் நீங்கள். நாளை மறுமையிலே நாங்கள் சுவனம் செல்வதை விரும்புவதை போல நீங்களும் சுவனத்திற்கு வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அதற்காகத்தான் இந்த மாநாடு. குறை சொல்வதற்கு அல்ல, விமர்சிப்பதற்கு அல்ல, சீர்திருந்துவதற்கு, சுய பரிசோதனை செய்வதற்கு. நீங்களும் நாங்களும் செல்லுகிற பாதை சரியா என்று நம்மை நாமே ஒரு சுய சீர்திருத்தத்துக்கு உட்படுத்திக் கொள்வதற்கு யோசித்து பாருங்கள். கேட்டால் ஒரு ஆதாரத்தை கொண்டு வருகிறார்கள். சுன்னத் ஜமாத் மேடைகளில் அறிஞர்கள் முழங்குகிற ஆதாரம். எப்ப அதுக்கு ஆதாரமே இல்லையே, ஏன் பின்பற்றின? ஒரு ஹதீஸ், நபிமொழி. இக்ததவு பில்லதைனி மின் பாதி அபீ பக்ரின் வ உமரின். நபிகளாருடைய பொன்மொழி, எனக்கு பிறகு அபூபக்கரையும் உமரையும் நீங்கள் பின்பற்றுங்கள். செய்தி இருக்கிறது, ஹதீஸிலே வருகிறது. நாங்க என்ன சும்மாவா பின்பற்றுறோம்? பத்தியலா ரசூலுல்லாஹ்வே சொல்லி இருக்கிறார்கள், அபூபக்கர் எனக்கு பிறகு அபூபக்கரை ஃபாலோ பண்ணு, உமரை ஃபாலோ பண்ணு. நான் கேட்கிறேன், நிஜமாகவே நீங்கள் சொல்வதுதான் இதற்கு அர்த்தம் என்று சொன்னால் நபிகளாருக்கு பிறகு ரசூலுல்லாஹ் ஃபாலோ பண்ண வேண்டாமா? நீங்க காட்டுறது மதுகப ஆதாரத்துக்காக காட்டுகிற செய்தி உண்மை என்றால், அதை நீங்கள் நம்புவது உண்மை என்றால், உங்களிடம் கேட்கிற கேள்வி, எனக்கு பிறகு அபூபக்கரையும் உமரையும் பின்பற்றுங்கள் என்றால், நபிகளார் மரணித்து விட்டார், நபிகள் நாயகத்தை பின்பற்ற வேண்டாமா? அபூபக்கரை உமரையும் மட்டும் ஃபாலோ பண்ணா போதுமா? பிறகு எதுக்கு ஹதீஸை வச்சிருக்கீங்க? தூக்கி கடாசுங்க, கடாசி போட்டு உமரை ஹதீஸை கொண்டு வாங்க. ரசூலுல்லாஹ் ஹதீஸ் எதுக்குங்கிற இதை மட்டும் கட் பண்ணி போடுவானோ பாருங்க. ரசூலுல்லாஹ் ஹதீஸ் எதுக்குங்கறன்னு கேட்டோம்னா அது மட்டும் பத்திலா ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் எதுக்குன்னு கேட்கிறார்கள். முடிஞ்சிச்சு அப்படிமா பாடு. நீ உங்களுக்காக கேட்கப்படுகிற கேள்வி, எங்களுக்காக அல்ல. நாங்கள் நபிமொழியை மறுப்பவர்கள் அல்ல, அதை விட்டு விலகுபவர்கள் அல்ல, அதை இறுதி நாள் வரை கைப்பிடிக்க வேண்டும் என்ற ஆசையோடு வாழ்கிறவர்கள். உங்களுக்காக கேட்கிறோம். அபூபக்கர் எனக்கு பிறகு அபூபக்கரையும் உமரையும் பின்பற்றுங்கள் என்று சொல்வதற்கு நீங்கள் சொல்லுகின்ற அர்த்தம்தான் இருக்கிறது என்றால், நபிகளாருக்கு பிறகு நபிகள் நாயகம் தேவையில்லை, அபூபக்கரும் உமரும் தேவை என்று நீங்கள் சொல்வீர்களா? அதனுடைய பொருள் என்ன? மார்க்கத்தை பற்றி யார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள்? தொழுகையை பற்றி, நோன்பை பற்றி, ஜகாத்தை பற்றி, இஸ்லாத்துடைய கடமைகளை பற்றியா நபிகள் நாயகம் பேசினார்கள்? ஆட்சி முறை குறித்து பேசுகிறார்கள். நபிகளார் அல்லாஹ்வுடைய தூதராக மார்க்கத்தை சொன்னதோடு மட்டுமில்லாமல் ஒரு தேசத்தை கட்டமைத்து ஒரு நாட்டை உருவாக்கி ஆட்சி தலைவராக ஜனாதிபதியாக 10 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்து விட்டு மரணித்திருக்கிறார்கள். நபிகளாருடைய ஆன்மீக தலைமைக்கு அவர்களுக்கு பிறகு யாரும் தலைமை கிடையாது, முடிஞ்சு போச்சு. அவர்களுடைய ஆட்சி தலைமை அவர்களுக்கு பிறகும் தொடர வேண்டும். அதுக்காக ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போன செய்தி, நான் போன பிறகு அபூபக்கர் தலைவராக்கிக்க, நான் போன பிறகு உமர தலைவராக்கிக்க, அவங்க நிர்வாகத்தை சொல்லுவாங்க, அவங்க எப்படி சொல்றாங்களோ அதை கேட்டு நடந்துக்க என்ற ஆட்சிக்காக சொல்லப்பட்ட செய்தியை மார்க்கத்தோடு சேர்த்து பிணைத்து
எப்படி போய் முடிச்சு போடுறாங்க பாருங்க. அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. நிஜமாகவே நபிகள் நாயகம் அப்படி சொல்வார்கள். நான் கேட்கிறேன், எனக்கு பிறகு நீ அபூபக்கரை உமரையும் பின்பற்றுங்க இப்படி சொல்லுவாங்க. ஏன்? அவர்கள் வாழுகிற காலம் வரை திரும்ப திரும்ப போதித்த செய்தி என்ன தெரியுமா? தன்னை கூட தனிப்பட்ட முறையில் அல்லாஹ்வுடைய தூதராக இல்லாமல் தனியாக முஹம்மது என்ற அடிப்படையில் இருக்கிற மனிதரை கூட நீங்கள் பின்பற்றக் கூடாது என்பது நபிகளார் சொன்ன செய்தி. இத்தபிஉ மா யூஹா இலைக்கும் மின் ரப்பிக், உமது இறைவனின் புறத்திலிருந்து அறிவிக்கப்பட்டதை பின்பற்றுவீராக. வஹியை பின்பற்று. நபிகளாருக்கு இறைவன் சொன்ன செய்தி, நபிகளார் உலகத்திற்கு சொன்ன செய்தி. இத்தபிஉ மா ஊஹிய இலைக்கும் மின் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து அறிவிக்கப்பட்டதை நீங்கள் பின்பற்றுங்கள். இறைவனிடமிருந்து அறிவிக்கப்பட்ட வஹியை பின்பற்ற வேண்டும் என்றால் அது நபிகள் நாயகத்திற்கு மட்டும்தான முடியும். அபூபக்கருக்கு வஹி வந்ததா? வருமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வஹி வந்ததா? வருமா? இறைவனின் செய்தியை வழங்குவதற்காக தேர்வு செய்யப்பட்டவர்கள் நபிகள் நாயகம் அவர்கள். அவங்களுக்கு தான் வஹி வந்துச்சு, நபி தோழர்களுக்கு வஹி வரல. திருமறை குர்ஆனில் எத்தனை வசனங்கள் திரும்ப 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 யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், மூமின்களே அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள். வலா துபதிலு ஆமாலக்கும், வேறு யார் பேச்சையும் கேட்டு உங்க அமல்களை நாசமாக்கிக் கொள்ளாதீர்கள். எத்தனை வசனங்கள் பேசுகிறது. ஓய் யுதீர் ரசூல் ஃபகத் அத்தா அல்லாஹ், யார் இந்த தூதருக்கு கட்டுப்படுகிறாரோ அவர் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டவர் ஆவார். நான் சொல்றது மட்டும் கேளு, வேற யாரும் சொல்றதையும் கேட்காத. மார்க்கம்னு இப்படி சொன்னாங்களே. இன்னும் சொல்ல போனால் சஹாபாக்களை குறித்து நபிகள் நாயகம் முன்னறிவிப்பு கூட செய்து விட்டு சென்றார்கள். நாளை மறுமையிலே கௌசர் தடாகத்திற்கு அருகில் நான் நிற்பேன், என் சமூக மக்கள் எல்லாம் வருவார்கள், தண்ணீர் அள்ளி அங்கே தாகம் தீர்வார்கள். அருமையான அந்த கௌசர் தடாகத்து தண்ணீர் 50,000 ஆண்டுகளுக்கு இணையான அந்த நீதிமன்ற நாளில் ஒரு தடவை தண்ணீர் குடித்தால் போதும், இனிமேல் அவர்களுக்கு தாகமே ஏற்படாது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான தண்ணீர். அபியது மினல் லபன், பாலை விட வெண்ணிறமான தண்ணீர். அஹ்லா மினல் அஸல், தேனை விட மதுரமான தண்ணீர். அத்யபு மினல் மிஸ்கி, கஸ்தூரியை விட நறுமணம் நிறைந்த தண்ணீர். மனத்தாலும் நிறத்தாலும் மக்களை ஈர்க்கின்ற அற்புத தண்ணீரின் பொறுப்பாளராக நான் இருப்பேன். தாகத்தோடு என் சமூகம் வருவார்கள், அள்ளி பருகுவார்கள். அப்பொழுது இடையிலே ஒரு நிகழ்வு நடக்கும், ஒரு சாரார் வருவார்கள், தூரத்திலே அவர்கள் தடுத்து நிறுத்தப்படுவார்கள். உள்ள வராதீங்க, தடை போடப்படும். நபிகளார் சொல்லுகிறார்கள், தூரத்திலே தடுக்கப்பட்டவர்களை நான் அறிந்து கொள்வேன். அறிஃபூனி, நான் அவர்களை அறிந்து கொள்வேன், அவர்கள் என்னை அறிந்து கொள்வார்கள். யாரு வந்திருக்கிறது? நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கூட வாழ்ந்தவங்க, சஹாபாக்கள். உடனே நபிகளார் இங்கிருந்து சப்தம் கொடுப்பார்கள், அஸ்ஹாபி, அவர்கள் எல்லாம் என்னுடைய தோழர்கள், அவர்களை உள்ளே வரவிடுங்கள். அப்ப அல்லாஹ்வின் புறத்திலிருந்து பதில் சொல்லப்படுமாம், யா முஹம்மத் லா தத்ரி மா அஹ்தஸு பஅதக, முஹம்மதே உமக்கு பிறகு மார்க்கத்தின் பெயரால் எதையெல்லாம் புதிதாக அவர்கள் உருவாக்கினார்கள் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். நீங்க இருக்கிற வரைக்கும் நீங்க சொன்னதை கேட்டாங்க, நீங்க போன பிறகு அவங்க ஒரு புதிய வழியை கண்டுபிடிச்சிட்டாங்க, அவர்களுக்கு இங்கே தண்ணீர் கிடையாது. அப்புறம் ரசூலுல்லாஹ் கையை விரிச்சிருவாங்க. அப்படியா சங்கதி? நான் சொன்னதை கேட்காம அவங்களா புதுசா சில வேலைகளை செஞ்சிருக்கிறாங்களா? அப்ப இவங்களுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. சுஹக்கன் சுஹக்கன் லிமன் கய்யர பாதி, எனக்கு பிறகு மார்க்கத்தை மாற்றிக் கொண்டவர்களே தூரமாகுங்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லாததை கூட நபி தோழர்களாக இருந்த சில பேர் செய்வார்கள், புதிய வழிமுறைகளை கண்டுபிடிப்பார்கள். நாளை மறுமையிலே கௌசர் தடாகத்தில் தண்ணீர் பருக முடியாமல் அவர்கள் விரட்டப்படுவார்கள் என்று நபிகள் நாயகம் முன்னறிவிப்பு செய்துவிட்டு சென்றிருக்க, எனக்கு பிறகு நீங்கள் சஹாபாக்களை பின்பற்றுங்க, அபூபக்கரை பின்பற்றுங்க, உமரை பின்பற்றுங்க சொல்லி இருப்பாங்களா? சொன்னால் இந்த வசனங்களை என்ன செய்வது?
அல்லாஹ் ரசூலை தவிர வேற யாரையும் பின்பற்றாதே என்று சொல்லக்கூடிய குர்ஆனுடைய போதனை என்ன செய்கிறது? சஹாபாக்கள்ல கூட சில பேர் கௌசர்ல தடுக்கப்படுவாங்க. ஹதீஸ் என்ன பண்றது? நபிகள் நாயகம் அந்த அர்த்தத்தில் சொல்லல. அபூபக்கரை ஃபாலோ பண்ணு, உமரை ஃபாலோ பண்ணுனா நிர்வாகத்தில் அவர் சொல்றதை கேளு, மார்க்கத்தில் யாரு சொல்றதையும் கேட்காது. அல்லாஹ் ரசூலை தவிர வேறு யாரு சொல்றதையும் கேட்காது. இத ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. சம்பந்தமில்லாத ஹதீஸை கொண்டு மேற்கோள் காட்டி பாத்தீங்களா மதுஹபுக்கு. நான் கேட்கிறேன், சரி இதுக்கும் மதுஹபுக்கு என்ன சம்பந்தம்? அபூபக்கரையும் உமரையும் பின்பற்றுங்கள் என்றால் உங்களுடைய மதுஹப் எப்படி இருக்கணும்? மதுஹப் அபூபக்கர், மதுஹப் உமர். அப்படி இருந்தா தானே மதுஹபுக்கு ஆதாரம் காட்டணும். நீங்க வச்சிருக்கிறது மதுஹப் அபூபக்கரா, மதுஹப் அபூ ஹனீஃபாவா, மதுஹப் உமரா, மதுஹப் ஷாஃபியா? சஹாபாக்கள் பேர்ல மதுஹப காணோம், ஆனா சஹாபியை பற்றி சொல்லப்பட்ட ஹதீஸ் மதுஹபுக்கு ஆதாரம். ஒரு நியாய உணர்வோடு சிந்தித்தால் மார்க்கத்திற்காக அதிகபட்ச தியாகங்களை செய்தவர்கள் யார் என்று சிந்திக்கிற பொழுது இந்த இமாம்களை எல்லாம் விட பல நூறு மடங்கு தகுதி படைத்தவர்கள் நபிகள் நாயகத்துடைய தோழர்கள். ஒரு மதுஹபை உருவாக்கலாம் என்று சொல்வதாக இருந்தால் சஹாபாக்கள் பேர்ல உருவாக்குறதுக்கு நியாயம் இருக்கிறதா சொல்லலாம், அதுவும் கூட அதுக்கு அனுமதி கிடையாது. ஆனால் ஒரு பேச்சுக்கு ஒரு வாதத்திற்கு சொல்வதாக இருந்தால் இந்த இமாம்களை விட 1000 மடங்கு தகுதி பெற்றவர்கள் அந்த நபி தோழர்கள். குறிப்பாக அபூபக்கர், குறிப்பாக உமர். எப்படிப்பட்ட உயர்ந்த இடம்! அவர்களுக்கான இடத்தை கொஞ்சம் கற்பனை செய்யுங்கள். நபிகள் நாயகத்துடைய உள்ளத்திலே அபூபக்கருக்கு இணையான ஒரு தோழர் இருந்தாரா? நபிகளார் சொல்லுகிறார்களே, நான் உலகத்திலே ஒருவரை தோழராக எடுத்துக் கொள்வதாக இருந்தால் இதோ இந்த அபூபக்கரை என் தோழராக்கி இருப்பேன். லத்தகல்து அபூபக்கரின் கலீலா, அபூபக்கரை என்னுடைய உயிர் தோழராக எடுத்துக் கொண்டிருப்பேன். ஆனால் என் இறைவனை நான் தோழராக்கி கொண்ட காரணத்தினால் அபூபக்கரை தோழமை ஆக்கல. அப்படிப்பட்ட உயர்ந்த இடம் நபிகளாருடைய வாழ்க்கையிலே அபூபக்கர் அவர்களை பிரித்து பார்க்க முடியாது. மக்கத்து கொடுமைகளிலிருந்து மதீனத்து வாழ்க்கைக்குள்ளே அடியெடுத்து வைப்பதற்கு தன் தோழராக, பயண தோழராக நபிகள் நாயகம் தேர்வு செய்து கொண்டது அபூபக்கரை. சௌர் குகையிலே அமர்ந்திருக்கிற பொழுது எதிரிகள் தேடி வருகிற நேரத்தில் எதிரிகளிடம் மாட்டிக்கொள்வோமோ என்று அச்சப்பட்ட அபூபக்கருக்கு நபிகளார் சொன்ன பதிலை குர்ஆன் சொல்லுகிறது. இது யகூலு லி ஸாஹிபிஹி லா தஹ்ஸன் இன்னல்லாஹ மஅனா. அவர் தன் தோழரிடத்திலே சொன்னார். குர்ஆன்ல சஹாபு தோழர் என்று அபூபக்கரை பார்த்து இறைவன் சொல்கிறான், நபிகளாருடைய தோழர். லா தஹ்ஸன், அபூபக்கரே கவலைப்படாதீங்க, இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். இக்கட்டான தருணங்களில் நபிகளாரோடு இருந்து அவர்களின் துயரம் தீர்த்த மிக பெரும் தோழர் அபூபக்கர். அபூபக்கருக்கும் உமருக்கும் இடையிலே ஒரு மனச்சங்கடம் ஏற்பட்ட பொழுது நபிகள் நாயகம் மற்றவர்களை திட்டுகிறார்கள், ஏசுகிறார்கள். எனக்காக என் தோழரை விட்டுவிட மாட்டீர்களா? அபூபக்கர் எப்படி ஒரு ஆளு, அவர்கிட்ட போய் ஏன் மல்லுக்கு நிக்கிறீங்க? இன்னும் சொல்ல போனால் அந்த விஷயத்திலே அபூபக்கர் மீது பிழை இருக்கிறது. அப்பொழுது கூட நபிகளார் கேட்கிறார்கள், அபூபக்கரை எனக்காக விட்டுவிட மாட்டீர்களா? இந்த அபூபக்கரும் அவருடைய பொருளாதாரமும் எனக்கும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கும் பயன்பட்டதை போல வேறு யாருடைய பொருளாதாரமும் பயன்படவில்லையே என்றார்கள் நபிகள் நாயகம் அபூபக்கரை குறித்து. நபிகள் நாயகத்தின் மரண நேரத்தில் மஸ்ஜிது நபவிக்கு வருகிற பல்வேறு வாசல்களை அடைத்து வைக்க சொல்கிற பொழுது அபூபக்கர் வருகிற பாதையை மட்டும் திறந்து வையுங்கள் என்று சொன்னார்களே நபிகள் நாயகம். எப்படிப்பட்ட தோழமை, உயிருக்கு உயிரான தோழமை! நீங்கள் எல்லாம் என்னை பொய்ப்படுத்திய பொழுது என்னை உண்மைப்படுத்தியவர் இந்த அபூபக்கர் என்ற நபிகள் நாயகம் மனதார பாராட்டினார்களே. அப்படிப்பட்ட அபூபக்கரின் பெயரால் ஒரு மதுவை உண்டாக்கி இருந்தால் கூட ஓரளவுக்கு மனசு ஆறிடும். அதுவும் ஏத்துக்க மாட்டோம். அப்பவும் கேள்வி கேட்போம், உண்டாக்கலாம். இதோடு ஒப்பிடுகிற பொழுது அபூ ஹனீஃபாவோடு, ஷாஃபியோடு, ஹம்பலியோடு, மாலிகியோடு ஒப்பிடுகிற பொழுது அபூபக்கர் மதுஹப் என்று சொன்னால் கூட மனசாருமே. அதை கூட நீங்கள் வைத்துக் கொள்ளவில்லையே.
உமர் பெயரால் உண்டாக்கி இருந்தால் கூட மனசு ஆறிடுமே. உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான், நபிகளார் சொன்ன செய்தி. அப்படிப்பட்ட உமர் பேர்ல மதுஹப் இல்ல, யார் யார் பேரெல்லாமோ உண்டாக்கி வைத்துக் கொண்டு இவர்கள் தான் நீங்கள் வழிகாட்டி அவர்கள் காட்டுகிற பாதைகளை பயணிக்கிறோம் என்று சொல்வது நியாயமா சரியா? உங்கள் நெஞ்சை தொட்டு நீங்கள் சிந்தித்து பாருங்கள். குர்ஆனிலும் இல்லை, ஹதீஸிலும் இல்லை, நீங்கள் அதற்கு எந்த ஆதாரமும் காட்டுவதற்குரிய வாய்ப்பும் இல்லை. பிறகு யார் உருவாக்கினார்கள் இந்த மதுஹபை? எப்படி உருவானது இந்த மதுஹப்? சரி, நீங்கள் எந்த இமாம்களை மதுஹபுடைய ஃபவுண்டர்களாக நிறுவனர்களாக நினைக்கிறீர்களோ அந்த இமாம்களாவது இந்த மதுஹபை உண்டாக்கினார்களா? அதுவும் இல்லை. அந்த இமாமுக்கு இந்த மதுஹபுக்கு சம்பந்தமே இல்லை. ஆனா பொதுமக்களாகிய நீங்க அப்படித்தான் நினைக்கிறீர்கள். அபூ ஹனீஃபா இமாம் எவ்வளவு பெரிய அறிஞர் தெரியுமா? அவர் உண்டாக்குனது ஹனஃபி மதுஹப். ஷாஃபி இமாம் எவ்வளவு பெரிய அறிஞர் தெரியுமா? அவர் உண்டாக்குனது ஷாஃபி மதுஹப். இல்லவே இல்லை. ஆலிம்கள் அப்படி புழுகுகிறார்கள், புழுகு மூட்டை. அபூ ஹனீஃபாவுக்கும் ஹனஃபி மதுஹபுக்கும் துளி அளவு கூட சம்பந்தம் கிடையாது. ஷாஃபி இமாமுக்கும் ஷாஃபி மதுஹபுக்கும் கடுகளவு கூட சம்பந்தம் கிடையாது. இந்த இமாம்கள் எல்லாம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? தாங்கள் வாழுகிற காலத்திலே மக்களுக்கு அறிவுரை சொல்லி சென்றார்கள். இதா ஸஹல் ஹதீஸு ஃபஹுவ மதுஹபி. ஆதாரபூர்வமான நபிமொழிகள் கிடைத்தால் அதுவே எங்கள் மதுஹப். நான் சொல்றது என் மதுஹப் இல்லை, என் கருத்து இல்லை, என் கொள்கை இல்லை. என் கருத்து எது தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் இதை சொன்னார்கள் என்று தெளிவான செய்தி கிடைத்தால் அதுவே என் மதுஹப். ஷாஃபி சொன்னார்கள், இதா குல்து கௌலன் யுகாலிஃபு கௌல ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ஒரு செய்தியை சொல்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்திக்கு மாற்றமாக சொல்லுகிறேன் என்றால் உத்ருக்கு கௌலி, என் சொல்லை தூர எறிந்து விடுங்கள். நான் தெரியாம சொல்லிட்டேன்னு நினைச்சுக்க, தப்பா சொல்லிட்டேன்னு நினைச்சுக்க, ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு மாற்றமா என் சொல்லை எடுத்துறாரு. இது இமாம்கள் சொன்ன செய்தி. ஆலிமுல் மதீனா, மதீனத்து பேரறிஞர் என்று அழைக்கப்படுகிற இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு நாள் மக்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு நபிகளாருடைய கபரிஸ்தானுக்கு செல்கிறார்கள். கபரை சுட்டிக்காட்டி கொண்டு சொல்கிறார்கள், இதோ இங்கே அடங்கி இருக்கிறார்களே, இவர்களை தவிர உலகத்திலே வேறு யார் சொன்ன செய்தியாக இருந்தாலும் அதிலே ஏற்க வேண்டிய செய்திகளும் உண்டு, மறுக்க வேண்டிய செய்திகளும் உண்டு. இவர்கள் சொன்னது மட்டும்தான் எல்லாத்தையும் ஏத்துக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை முழுசா ஏத்துக்க, மத்த யாரு சொன்னதை முழுசா ஏத்துக்காத, நபிகளாரை பின்பற்று என்று சொல்லிவிட்டு சென்றார்களே. இமாம்கள் உண்டாக்கல. பிறகு எப்ப உண்டாச்சு? அவர்கள் எல்லாம் மரணித்து 500 ஆண்டுகளுக்கு பிறகு, 600 ஆண்டுகளுக்கு பிறகு, 800 ஆண்டுகளுக்கு பிறகு, 1000 ஆண்டுகளுக்கு பிறகு பின்னால் வந்தவர்கள் தங்களுடைய விருப்பு வெறுப்புகளை எல்லாம் மக்களிடத்தை திணிக்க விரும்பியவர்களால் உருவாக்கப்பட்ட சித்தாந்தம் தான் இந்த மதுஹப். இதற்கும் இஸ்லாத்துக்கும் இதற்கும் இமாம்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதுக்கு ஒரு சின்ன சான்று சொல்வதாக இருந்தால், மதுஹப் நூல்களுடைய நூல்களை எழுதினார்களே அவர்களுடைய ஆய்வை நீங்கள் எடுத்து பாருங்கள், அது தெரியும் உங்களுக்கு. மதுஹப் புத்தகம் மதரசா வச்சு சொல்லி கொடுக்குறாங்கல்ல, பெரிய பட்டியல் இருக்கும். ஹனஃபி மதுஹபா ஒரு லிஸ்ட் இருக்கும். நூருல் இலா, ஹிதாயா, துருல் முக்தார், ரத்துல் முக்தார், கன்சுத் தகாயிக், குதூரி, ஆலம்கீரி. இவங்கெல்லாம் யாரு, எப்ப வாழ்ந்தவங்க, இந்த புத்தகம் எப்ப எழுதப்பட்ட புத்தகம், எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. ஹிஜ்ரி 600, ஹிஜ்ரி 800, ஹிஜ்ரி 900, ஹிஜ்ரி 1000. இமாம்கள் எல்லாம் மௌத்தா போய் 500-1000 வருஷத்துக்கு பிறகு. அந்த இமாம்களுடைய மதுஹபாக இது இருந்திருந்தால் அந்த இமாம் சொன்னது 1000 வருஷத்துக்கு பின்னாடி வந்த இவருக்கு யாரு சொன்னா எப்படி தெரியும்? சம்பந்தம் இல்லதானே? 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு போனவருடைய கருத்து இதுதான் என்றால் அவர் சொல்லிட்டு போயிருக்கணும். அவர் சொல்லாத ஒண்ணு 1000 வருஷத்துக்கு பின்னாடி வந்தவனுக்கு எப்படி தெரியும் கேட்கிறேன். தெரிய வாய்ப்பில்லை. இப்படி பிற்காலத்திலே வந்தவர்கள் தங்களுடைய சுய லாபங்களுக்காக, ஆதாயங்களுக்காக உருவாக்கியது மதுஹப். ஏன் உருவாக்குறாங்க?
குர்ஆன் ஹதீஸ் என்று இருந்தால் அவர்கள் விரும்பியதை எல்லாம் செய்ய முடியாது, அதை வைத்து வயிறு வளர்க்க முடியாது. ஏன்னா அது ஒரு வரையறுக்கப்பட்டது, இவ்வளவுதான், இப்படித்தான் திட்டவட்டமா இருக்குது. இதை மக்கள் ஃபாலோ பண்ணனாங்கன்னா நம்ம இஷ்டத்துக்கு சட்டம் சொல்ல முடியாது. அதுல இருந்து மக்களை வெளியே கொண்டு வரணும். வெளியே வந்துட்டா தேவைப்பட்டதையெல்லாம் விட்டு அடிக்கலாம். இல்லாட்டி ஏன் மதுகபை உண்டாக்க, நான் கேட்கிறேன், மதுகபை உண்டாக்க வேண்டிய தேவை என்ன? திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் முழுசா நமக்கு செய்தியை சொல்லலையா? அல்லாஹ்வுடைய வேதம் நமக்கு போதாதா? அலைஹிஸ்ஸல்லாஹு பிகாஃபின் அப்தா, அல்லாஹ் கேட்கிறான் குர்ஆன்ல, இந்த அடியானுக்கு அல்லாஹ் போதுமானவன் இல்லையா? எப்ப அல்லாஹ் போதாதா? அல்லாஹ்வுடைய தூதர் போதாதா? நன்மைக்கு, நேர்மைக்கு, மறுமை வெற்றிக்கு, இஸ்லாத்தின் வழிகாட்டிக்கு அல்லாஹ்வும் தூதரும் போதும். ஆனால் ஏமாற்றுவதற்கு, பித்தலாட்டத்திற்கு, விபச்சாரம் செய்வதற்கு, அயோக்கியத்தனங்களை செய்வதற்கு அல்லாஹ் ரசூல் பத்தார். ஏன்னா அனுமதி கிடையாது, அந்த வாசல் இருக சாத்தி இருக்குமே. இதை செய்ய விரும்பியவர்கள் அந்த ரெண்டை விட்டு மக்களை தூர விளக்கினாத்தான் செய்ய முடியும், இஷ்டப்பட்டதை சொல்ல முடியும் என்று மதுகபை பின்னால் உண்டாக்கினார்கள். உண்டாக்கப்பட்ட செய்திகளை படிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும் இஸ்லாம் எவ்வளவு உன்னதமான மார்க்கம். மதுகபு என்ன செய்திகளை சொல்கிறது? ஒழுக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இஸ்லாத்திலே சொல்லப்பட்ட ஒழுக்க நெருக்கி நிகராக உலகத்தில் எந்த சித்தாந்தத்திலும் ஒழுக்கத்தை பார்க்க முடியாது. குல்லில் மூமினீன யகுல்லூ மின் அப்சாரிஹிம், பாலியல் உறவுகளை பற்றி பேசுகிற பொழுது இறைவன் சொல்லுகிறான், மூமினான ஆண்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்களின் பார்வைகளை பேணிக் கொள்ளட்டும். அடுத்த வசனத்தில் சொல்லுகிறான், வகுல்லில் மூமினாத், மூமினான பெண்களுக்கு சொல்லுங்கள், யகுல்லூன மின் அப்சாரிஹின்ன, அவர்களும் தங்களின் பார்வைகளை காத்துக் கொள்ளட்டும். பார்வையில தான் பாலியல் பிரச்சனையே ஆரம்பமாகுது. அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே தடை போட்டுருது இஸ்லாம். ஒரு நாட்டில் நடக்கிற நிறைய கற்பழிப்பு, ஈவ்டீசிங், அதனுடைய பின்னணியெல்லாம் எடுத்து பாருங்க. பார்க்க கூடாததை அது மாதிரி பார்த்தாங்க, அதான் பிரச்சனை. கண்ணுக்கு அழகா ஒரு பொம்பளை ட்ரெஸ் மாட்டிட்டு போனா, அரைவரை ஆடையோடு போனா, பார்த்தவனுடைய உள்ளத்துல உணர்ச்சி மேலிட்டது, கடைசியில் தப்பு செஞ்சுட்டான். பார்வை தானே துவக்கம். அதனால தான் சினிமாக்களை பத்தி, ஆடல் பாடல் கூத்து கும்மாங்களை பத்தி சொல்லும் பொழுதெல்லாம் பார்க்காதீன்னு ஏன் சொல்றோம்? சில பேர் சொல்றாங்க பார்க்கத்தானே செஞ்சோம்பாங்க. இது தப்பா? பார்க்கத்தானே செஞ்சோம், அதனால பிரச்சனையே. பஞ்சாயத்தே பார்வையில் தானே ஆரம்பிக்குது, அதனால பார்க்காத. நபிகளார் கூட ஒரு தடவை வீட்டுக்குள்ள அமர்ந்து தலைமுடிக்கு சிக்கு எடுத்து கொண்டிருப்பார்கள். ரசூலுல்லாஹ் நல்ல பெருசா முடி வச்சிருப்பாங்க. நம்ம ஆள் நினைக்கிற மாதிரி மொட்டை போட்டுட்டு தொப்பி போட்டு உட்கார்ந்த ஆள் இல்லை ரசூலுல்லாஹ். நல்ல ஜம்முன அழகா இருக்கும் முடி. அந்த முடியெல்லாம் ஆயிஷா நாயகி வர்ணிப்பாங்க பாருங்க, அதை விட சூப்பரா இருக்கும். சில நேரங்களில் ரசூலுல்லாஹ் அப்படி முடியை எடுத்து நெத்தியில அப்படி சுட்டி விட்டுவாங்க, அதை வர்ணிக்கிறாங்க ஆயிஷா நாயகி. ரசூலுல்லாஹ் அந்த நெத்தியில வந்து முடி கிடக்கும் பாருங்க, எவ்வளவு ஸ்டைல். சஹாபாக்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் போர்க்களத்திற்கு வாகனத்திலே குதிரை மீது ஏறி பயணிக்கிற பொழுது அவர்களுடைய முடி தோளிலே வந்து விழும். அப்படி எழுத்த காத்துல பறந்து போகும் பொழுது முடி தோல்ல விழும். அழகே அழகு. ரசூலுல்லாஹ் ஹேர் ஸ்டைல அவ்வளவு சூப்பரா வச்சிருப்பாங்க. ஹேர் ஸ்டைல் குறித்து அவ்வளவு தத்துவங்கள்லாம் சொல்றாங்க ரசூலுல்லாஹ். உலகத்திலே தலையில முடி வச்சுக்கிறதுக்கு சட்டம் சொன்னவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர். மற்ற மற்ற மதங்களிலே சித்தாந்தங்களிலே முடியை குறித்து தப்பும் தவறுமான ஒன்னு இந்த எண்டு அல்லது அந்த எண்டு, இப்படித்தான் சித்தாந்தம் சொல்லப்பட்டிருந்தது. ஒன்னு மொட்டை அடிச்சு சாமியாரப்போ, இல்ல சடவளத்து சாமியாரப்போ, இப்படி அல்லது அப்படி அழகா ஸ்டைலாலாம் இருந்துடாத. இதுதான் ஆன்மீகம் உலகத்திற்கு சொன்ன செய்தி. இன்றைக்கும் அதுதான் இருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய வள்ளுவர் காலத்திலே கூட அப்படித்தான் இருந்தது. அதனாலதான் வள்ளுவர் கூட திருக்குறளை சொல்லுவார், மழித்தலும் நீட்டலும் வேண்டாம், உலகம் பழித்தது ஒழித்து விடின். மழிக்கிற மொட்டை அடிக்கிற கலாச்சாரம் வேண்டாம், நீட்டுகிற சடை போடுகிற கலாச்சாரமும் வேண்டாம். உலகம் பழித்ததை ஒழித்து விடு, கெட்ட குணங்களை தீய காரியங்களை விட்டு விலகிவிடு என்று அன்றைக்கே இந்த ஆன்மீகவாதிகளுக்கு அவர் செருப்படி கொடுத்தார். ஆனால்
ஆனால் நபிகள் நாயகம் அவர்கள் அற்புதமாக இந்த முடி குறித்த பல்வேறு அறிவுரைகளை சொன்னார்கள். அவர்களும் அழகாக வளர்த்தார்கள். சில பேர் முடியை வெட்டிட்டு வருவான், இடு பூரா சைடுல பூரா பிளேடு போட்டிருப்பான், மேல மட்டும் அப்படி குதிரைவால் மாதிரி வச்சிருப்பான். முள்ளமன்றிக்கு முடி நட்டுக்கு நிக்கும் பாருங்க, அந்த மாதிரி இருக்கும். கையை வச்சோம்னா கிழிச்சிரும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வச்சா முழுசா வை, அடிச்சா முழுசா அடிச்சிரு. எதுக்கு பாதி வெட்டி பாதி வெட்டாம அழகா வைப்பா. மன்கானஹு ஷாருன் ஃபல்யுக்ரிமுஹு, யாருக்கு முடி கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர் அதை அழகுபடுத்திக் கொள்ளட்டும். ஸ்டைலா வை, அழகா வை. ஏன் அசிங்கமா வைக்கிற? அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் அவர்கள் நீண்டமாக தோல் புஜத்திலே தொங்குகிற முடியை வைத்திருந்த பொழுது ஒரு நாள் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து சிக்க எடுக்கிறாங்க. வெளியில ஜன்னலோடி ஒருத்தர் வர்றாரு. தெருப்பக்கம் வந்தவர் ரசூலுல்லாஹ் உள்ள இருக்காங்களா அப்படின்னு வீட்டுக்குள்ள எட்டி பார்க்கிறாரு. அவர் எட்டி பார்க்கிறத உள்ள இருந்து ரசூலுல்லாஹ் பார்த்துட்டாங்க. பார்த்தோன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கையில வச்சிருக்கிற குச்சியை காட்டிக்கிட்டு சொல்றாங்க, கண்ணை குத்திடுவேன். எங்க எட்டி பார்க்கிற? இன்னமல் இஸ்திதான் மின் அஜலில் பஸர், இந்த பார்வை இருக்கிற காரணத்தினால் தான் வீட்டுக்குள்ளே வருகிற பொழுது அனுமதி கேட்க வேண்டும் என்ற சட்டத்தையே சொல்லி இருக்கிறோம். வீட்டுக்குள்ள எதுக்கு அனுமதி கேட்க சொல்றோம்? வீட்டுக்குள்ள முன்ன பின்ன இருப்பாங்க, ஆண்கள் இருப்பாங்க, திருமணமானவர்கள் புதிய தம்பதிகள் இருப்பாங்க, பெண்கள் அரைகுறை ஆடையோட உபரியான ஆடைகளை கலைந்து விட்டு இருப்பாங்க, வீட்டுக்குள்ள தானே இருக்கிறோம் அப்படின்னு இருப்பாங்க. நீ ஏடா உடமா என்னத்தையா அவனை பார்த்துட்டேன்னா, நீ நல்ல புள்ளதான், உன் கூட ஒரு மேப்படியா இருக்கான சைத்தான், அவன் நல்லவன் கிடையாதப்பா. அதுக்கு தான் நமக்காக சொல்லுவாங்க, நம்ம சைத்தான் பயிலுக்காண்டி சொல்லுவாங்க. நீ பார்த்துட்டு போயிருவ, 2 அடி போன உடனே லேசா மைண்ட்ல போடுவான், பரவாயில்லையே சூப்பரா தான் அப்படின்னு போடுவான். ஏன் வம்பு? கடைசியில் திரும்ப அடுத்து மறுநாள் காலையில் 8:30 மணிக்கு அந்த தெருவழியா போவோம், இந்த தெருவழியா போய் பார்ப்போமே அம்மா. ஏன்? அந்த சிக்கல்லாம் வரும்ன்றதுக்காகத்தான். பார்வையில் தான் பிரச்சனை. அதனால தான் வீட்டுக்குள்ள வரும் பொழுது அனுமதி கேடுனே சொல்லி இருக்கிறோம். பார்வைக்கு பாலியல் பிரச்சனை துவங்குகிற முளைவிடுகிற இடத்தையே கிள்ளி எரிய சொன்ன மார்க்கத்திலே மதுகபுகள் மார்க்க அந்த பாலியல் குறித்த ஒழுக்கம் குறித்து சொல்லுகிற செய்திகளை கேட்டிருக்கிறீர்களா? நான் மதுகபுவாதிகளுக்கு விடுக்கின்ற ஒரே ஒரு அறைகூவல், தைரியம் இருந்தால், மதுகபின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அதை சொல்லி உங்கள் பக்கம் மக்களை வென்றெடுத்து விட முடியும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்குமானால் அதிலே சொல்லப்பட்டிருக்கிற ஒழுக்கம் சார்ந்த செய்திகளை உலகத்திற்கு தமிழ் படுத்தி மலையாளப்படுத்தி கொடுங்கள், பார்க்கலாம். அவ்வளவுதான். ஒரே நாள்ல நம்ம வேலை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். பொம்பளைங்க பூரா விளக்கமாத்தோடு வீட்டு வாசலுக்கு வந்துருவாங்க, ஆலிம்சா வீட்டு வாசலுக்கு. நீ ஏன் கொடுக்கலன்னு கேட்க கூடாது. நம்ம கொடுத்தா தான் நம்ம அவனோ தப்பா மொழிபெயர்த்துட்டான்வானுல. நம்ம என்ன மொழிபெயர்த்து தர பெரிய விஷயம் கிடையாது. மொழிபெயர்க்கலாம். மொழிபெயர்த்தா அவனும் இல்லாமலாம் கையில் மடியில் போட்டு மதுகபை பிடிக்காது, ஆல்ரெடி மதுகபை ஒழிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்ததுனால மதுகபுல இல்லாததையெல்லாம் எழுதிட்டாங்க கொண்டுருவாங்க. அதனால தான் நம்ம செய்யற. நீ செய். நீ மதுகபை நம்புகிறாய், மதுகபை பின்பற்ற வேண்டும் என்கிறாய், மதுகபை தான் இஸ்லாம் என்கிறாய், மதுகபை பின்பற்றாதவன் பள்ளிக்குள்ளே வந்து தொழுவதற்கு அனுமதி இல்லை என்று மறுக்கிறாய். அப்படியானால் அந்த மதுகபையிலே சொல்லப்பட்டிருக்கிற செய்திகளை தமிழ் படுத்தி தமிழ் மக்களுக்கு மலையாளப்படுத்தி மலையாள மக்களுக்கு கொடுங்கள், பார்க்கலாம். கேவலம் காரி துப்புரமா இருக்கும். பெண்களும் மிகுதியாக அமர்ந்திருக்கிற சபைகளில் அதை பேசினால் என்னை நீங்கள் திட்டுவீர்கள். அதுக்காக நான் பேசுறேன். பல ஊர்ல அப்படி சந்திச்சு விட்டோம். சேலத்தில் அப்படித்தான். நம்ம மதரசா வச்சிருந்தோம். ஒரு நாள் சேலத்தில் ஒரு கூட்டம், ஒரு கூட்டத்தில் ஒரு மதுகபு சட்டத்தை எடுத்து விட்டேன். லா பல்ஸ பிவத்தியில் மன்குஹா பிமுஆயனத்தில் அமதி, அடிமை பெண்ணுக்கு முன்னால் மனைவியோடு கூடுவது தவறில்லை அப்படின்னு மதுகபு சட்டத்தை எடுத்து சொன்னேன். இஸ்லாத்தில் தவறு, ஏத்துக்க முடியாது. உறவுகள் மறைத்துத்தான் அந்த காரியங்கள் அரங்கேற வேண்டும். ஆனா அடிமை பெண்ணுக்கு முன்னாடி இருக்கலாம்னு மதுகபு சட்டம் சொல்லிச்சு. ஏன்னா இதெல்லாம் ஒரு சட்டமா அப்படின்னு காரி துப்பணுமே கேள்வி கேட்டுட்டு வந்துட்டேன். நான் வீட்டுக்கு போய் சேரல, மதரசாவை அடிச்சு நொறுக்கி விட்டாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் எல்லாம் படித்துக் கொண்டிருந்தார்கள். உருட்டுக்கட்டை அளவர்களுக்கு அடி, மதரசாவுடைய கண்ணாடி ஜன்னல்கள் எல்லாம் அடித்து நொறுக்கப்பட்டது. அங்கே படிக்கப்பட்டுக் கொண்டிருந்த குர்ஆன் புத்தகங்கள் எல்லாம் தூக்கி எறியப்பட்டது. பல பேருக்கு காயங்கள்.
கடைசியில் நம்ம அதை பெரிய பிரச்சனையாக்கி சட்டமன்ற முற்றுகை அறிவிச்சு நிறைய முன்னெடுப்புகளை செஞ்ச பிறகு எல்லாரும் இறங்கி வந்தாங்க. போலீஸ்காரன் சொல்லிவிட்டான், எங்க கைமீறி போயிடுச்சு, அவங்கள போய் சரணடைஞ்சிருங்க, வேற வழி கிடையாது, இல்லாட்டி எல்லாத்தையும் உள்ள வச்சிருவோம், என்ன உண்டுமோ நீங்க பேசி பைசல் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே ஊர் பெரியவர்களும் ஜமாத்து முக்கியஸ்தர்களும் எல்லோரும் நம்முடைய மதரசாவிலே வந்து நம்மை சந்திக்க வந்தார்கள். அப்போ சின்ன பிள்ளைங்க தெரியாம செஞ்சுட்டாங்க, வச்சுட்டாங்க, மன்னிச்சுங்க. நம்மளும் அதை ஒன்றும் பெருசா எடுத்துக்கல. இப்படி எல்லாம் நடக்கத்தான் செய்யும். உங்களை தண்டிக்கிறது எங்களுடைய நோக்கம் கிடையாது, உண்மையை புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நாங்கள் விரும்புகிறோம். எல்லாத்தையும் சொல்லி முடிச்ச பிறகு கூட்டத்தில் அமர்ந்திருந்த ஒரு பெரியவர் ரொம்ப தயங்கி தயங்கி ஒரு செய்தியை கேட்டார். தம்பி, நான் ஒரு செய்தியை கேட்பேன், கோவிச்சுக்காதீங்க. தாராளமா கேளுங்க, ஒன்னும் கோவிச்சுக்க மாட்டோம். என்ன தெரிந்தாலும் இந்த மாதிரி பேசுறது சரியா? இப்படிதான் ஆரம்பிச்சார். என்ன மாதிரி பேசுறது? ஒரு அடிமை பெண்ணுக்கு முன்னாடி மனைவியோடு குடும்பம் நடத்துறது தப்பில்லைன்னு நீங்க சொன்னீங்களே, இது சரியா? அப்பதான் விளங்குச்சு, கள்ளப்பயிடுவோம் இந்த செய்தி எப்படி போய் கொண்டு போய் சேர்த்திருக்கானுன்னா நம்ம சரக்கு மாதிரியே போய் ஊருக்குள்ள சொல்லியிருக்கானுங்க. அடப்பாவிய இப்படியா கதையை விட்டுருக்கானுவ? ஐயோ, நாங்க சொல்லலீங்க, நீங்க நம்புற மதுகம் அப்படி சொல்லுங்க. மதரசா என்கிற காரணத்துல உடனே அரபி புத்தகத்தை எடுத்து அந்த வாசகத்தை வாசித்து காட்டி அதிலே ஒரு காப்பி பிரதி எடுத்து கையிலே கொடுத்து, இதோ உங்கள் மதுகமே இருக்கிறது பாருங்கள், எங்களின் கைச்சரக்கல்ல என்று சொன்ன உடனே அமர்ந்திருந்த பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை அத்தனை பேரும் திகிலடைந்த முகத்தோடு இருந்தார்கள். ஓ, மிஸ்டேக் நம்ம மேலதானா, நம்ம மதுகபிலதானா? இப்படி எடுத்து விடுறதுக்கு 1000 செய்தி இருக்கிறது. அசிங்கம், கேட்டால் பலருக்கும் கோபம் வருகிற செய்தி. இப்படிப்பட்ட ஒன்றை அல்லாஹ் ஏவுவானா? இறைவன் சொல்லுகிறான், இன்னல்லாஹ் லா யஅமுரு பில் ஃபஹ்ஷா, அல்லாஹ் ஒருபோதும் அருவருப்பானதை வெட்கக்கேடானதை ஏவவே மாட்டான். அஷ்ஷைத்தானு யஅதுகுமுல் ஃபக்ர வ யஅமுருக்கும் பில் ஃபஹ்ஷா, ஷைத்தான் தான் உங்களுக்கு வறுமையை ஏவுவான், வெட்கக்கேடானதை ஏவுவான். அல்லாஹ் வெட்கக்கேடான காரியத்தை சொல்ல மாட்டான். வெட்கக்கேடுகளின் குவியல். சரி, மார்க்கத்திலே புரிந்து வைத்திருக்கிற அடிப்படை செய்திகளுக்காக அது ஒத்திருக்கிறதா? அதுல உள்ளது நீங்க கேட்டீங்கன்னா சிரிப்பீங்க, கோபப்படுவீங்க. இபாதத், இஸ்லாத்துல இபாதத் வழிபாடு இவ்வளவு முக்கியமானது. வழிபாடு குறித்து நான் கேட்கிறேன். மதுகபு வழிபாடுகளை குறித்து, தொழுகை பற்றி, இமாமை பற்றி என்ன சொல்கிறது? தொழுகையில் என்றால் இறைவனுக்கு முன்னால் நிற்கிறோம். நபிகளார் அப்படித்தானே சொன்னாங்க, இதா காம அஹதுக்கும் இல ஸலாத்தி ஃபஇன்னஹு யுனாஜி ரப்பா. உங்களில் ஒருவர் தொழுகைக்காக நின்றால் அவர் தனது இறைவனோடு உரையாட துவங்கி விட்டார். அல்லாஹ்வோடு உரையாடும் பொழுது அடியார்களோடு உரையாடாதீர்கள், வேறு யாரோடும் பேசாதீர்கள், இறைவனோடு தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள். இப்படிதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆனால் மதுஹப் சொல்கிறது, தொழுகையிலே நிற்கிற பொழுது ஒரு காக்கையோ ஒரு பூனையோ வருகிறது, ஒரு நாய் வருது, நீங்க தொழுதுகிட்டு இருக்கிறீங்க, நாயை விரட்டணும். விரட்டலாமா கூடாதுன்னா அது எப்படி? தொழுதுகிட்டு இருக்கும் போது தொழுது முடிச்சுட்டு விரட்டிக்கலாம், அப்படித்தானே சொல்லுவீங்க? ஒரு புறா வந்து வீட்டு வாசல்ல உட்கார்ந்து இருக்குது, புறா துறப்புன்னு சொல்லலாம் நினைப்பீங்களா? சொல்லக்கூடாது. ஏன்? தொழுதுகிட்டு இருக்கிறோம், தொழுது முடிச்ச பிறகு விரட்டுவோம். அரபி மதுஹப் சொல்கிறது, அது மாதிரி ஏதாவது ஒரு பிராணி வந்து அந்த பிராணியை நீங்கள் அழைப்பதோ அல்லது விரட்டுவதோ என்ன செய்தாலும் தப்பில்லை. ஏன்னா விலங்குகளை அழைக்கிற பொழுது நீங்கள் பேச மாட்டீர்கள். அது ஒரு மொழி இருக்காது பத்திலா. கூப்பிடும்போது நாய்க்குட்டிம்பி, அந்த என்ன தோதோக்கு என்ன உச்சு 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 சில ஒவ்வொரு மாதிரி ஒரு சவுண்டு கொடுப்பாங்கல்ல. புறாவை கூப்பிடுறதுக்கு ஒரு சவுண்டு, கோழியை கூப்பிடுறதுக்கு ஒரு சவுண்டு, நாயை கூப்பிடுறதுக்கு ஒரு சவுண்டு, அந்த மாதிரி சவுண்டு கொடுக்குறீங்க. அதனால் இது தப்பு கிடையாது. யாரு சொன்னா? மதுகபிலே சொல்லுகிறீர்களே, இதை உங்களுக்கு சொன்னது யார்? தொழுகையை சொன்ன இறைவன் சொன்னானா? அதை விலக்கி சொன்ன நபிகளார் சொன்னார்களா? இப்படி சொல்லலாம் என்பதற்கு உங்களை அனுமதித்தது யார்? அனுமதி கொடுக்கிற அதிகாரத்தை உங்களுக்கு தந்தது யார்? அதைவிட கொடுமை நீங்கள் பல நேரங்களில் கேள்விப்பட்டிருக்கலாம். தொழுகைக்கு வழி நடத்துகிற இமாம், அந்த இமாமை எப்படி தேர்வு செய்வது? நபிகளார் சொன்னார்கள், அக்ரவுக்கும் குர்ஆனா, உங்கள் அதிகமா யார் குர்ஆனை படிச்சாரோ அவரை தொழுகைக்கு தேர்ந்தெடுங்க. ஏன்னா குர்ஆனை தொழுகையில ஓதணும். அதிகமா ஓத தெரிஞ்சவரை, குர்ஆனை ஓத தெரிஞ்சவரை இமாமாக்குங்க.
ஹனவி மதுஹப் சொல்கிறது இமாமை தேர்வு செய்ய வேண்டுமா? பெரிய பட்டியல். அஸ்மஹும் வஜ்ஹன், அழகிய முகம் படைத்தவரா தேர்வு செய்யுங்கள். ஒருத்தருடைய முகத்தோற்றம், புறத்தோற்றம் என்பது அதை வடிவமைத்தவன் யார்? அவனா? என் முகம் இப்படி இருக்கிறது நானா காரணம்? என் நிறம் இப்படி இருக்கிறது நானா காரணம்? என்னை படைத்த இறைவன் இல்லையா? இதிலே அழகு என்று ஒன்றை உயர்த்தவோ அசிங்கம் என்று இன்னொன்றை தாழ்த்தவோ மனிதர்களுக்கு அருகதை உண்டா? இறைவன் படைத்த அனைத்தும் அழகானது. அல்லாஹ் அப்படித்தான் சொல்றான், தபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன், படைப்பாளர்களிலே மிகச்சிறந்த அழகான படைப்பாளன். மிக அழகான, அழகானன் கூட சொல்ல, அஹ்சன், அழகி, மிக அழகியவன். அல்லாஹ் படைச்சிருக்கிற படைப்பு அவனே பெருமையா சொல்றான். எவ்வளவு அழகா, எவ்வளவு சூப்பரா. என்ன படைப்பு? உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிற எல்லா படைப்பும், அவர்களிலே சிறந்த மனித படைப்பும். ஆனால் இமாமை தேர்வு செய்கிற பொழுது அழகா இருக்கிறாரா இல்லையா தேர்வு செய்ய. அழகுக்கும் இமாமுக்கு என்ன சம்பந்தம்? அதிக செல்வமுடையவனா தேர்ந்தெடு. அடுத்த விதி அக்சர் ஹும்மாலன், யாரு பணங்காசு உள்ளவனோ அவனை தேர்ந்தெடு. அப்படியானால் இன்றைக்கு ஒருவேளை ஒரு பேச்சுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருந்து உங்கள் பள்ளிவாசலிலே இமாமத்துக்கு வாய்ப்பு கேட்டால் ரசூலுல்லாஹ்வுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்? ரசூலுல்லாஹ் சோத்துக்கே வழி இல்லாத ஓட்டாண்டில. ஒருவர் வேலை தேடி சென்றார் ஒரு கிறிஸ்தவ நிறுவனத்தில். நிறுவன மேலாளரோடு இன்டர்வியூ நடந்து கொண்டிருக்கிறது. போயிருக்கிற இன்டர்வியூ அட்டன் பண்ண போனவர் பெரிய தாடியோட போயிருக்கிறார். அவர் நிறைய கேள்வி எல்லாம் கேட்டுட்டு கம்பெனிக்கு வர்றதா இருந்தால் தாடி வச்சுட்டு வரக்கூடாது, நிறைய கம்பெனியில் அப்படி சொல்லுவாங்க. இவர் அதை மறுக்கிறார். கடைசியில் வேலை கிடையாதுங்கிறார். எழுந்து வருகிற பொழுது அந்த தாடிக்காரர் சொல்லுகிறார், நான் கிடைக்கவில்லை என்பது எனக்கான துரதிர்ஷ்டம் அல்ல, உங்கள் கம்பெனிக்கான இழப்பு. ஏனென்றால் உங்கள் கம்பெனிக்கு நீங்கள் மதிக்கிற, நீங்கள் வழிபடுகிற உங்களின் ஆண்டவரே என்று நீங்கள் ஸ்தோத்திரிக்கிற இயேசு கிறிஸ்துவே வந்தால் கூட உங்கள் கம்பெனியிலே வேலை வாய்க்கிற வாய்ப்பு கிடைக்காது. ஏன்? இயேசு கிறிஸ்து இமாம் தாடி வச்சிருக்காரு. அதே போலத்தான் செல்வந்தராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நபிகளாருக்கே இடமில்லாமல் போய்விடுமே. அதைவிட கொடுமை, அவரை பரீட்சிப்பது ஒரு உரை. ஒரு வேலைக்கு தேர்ந்தெடுக்கிறதா வேலைக்காரனை தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா உலகத்திலேயே வேலைக்காரன் பொஞ்சாதியை டெஸ்ட் பண்ண சொன்ன ஒரே கொள்கை மதுஹப் கொள்கை தான். இமாமை தேர்ந்தெடுக்கிறாயா, அந்த இமாமுடைய மனைவி எப்படி இருக்கிறார், அழகியவனா, அதை பார். எவனோ ஒரு அயோக்கிய பெயர் திட்டம் போட்டிருக்கிறான், ஊர்ல உள்ள அஜர்குமார் பொஞ்சாதி எல்லாம் பார்க்கணும், அவன் சேர்த்திருக்கிறாங்க. அப்படித்தானே, வேற என்ன? அல்லாஹ் சொன்னானா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? மனித அறிவு ஏற்றுக்கொள்கிறதா? அதைவிட கொடுமை, அக்பர் ரஹ்சன் வல் அஸ்கர் உதுவன், தலை பெரிதாக உறுப்பு சிறிதாக. எதுக்குத்தான் இந்த அளவுகளை வச்சானே வழங்க மாட்டேங்குது. இபாதத் என்பது எவ்வளவு புனிதமானது, இஸ்லாத்திலே முக்கியத்துவம் வாய்ந்தது, அதை கூட நீங்கள் கேலி கூத்தாக்கி இருக்கிறீர்கள் என்று சொன்னால், அனைத்து சட்டங்களிலேயும் தொழுகையிலிருந்து, நோன்பிலிருந்து, ஜகாத்திலிருந்து, ஹஜ்ஜிலிருந்து எதை எடுத்தாலும் கேலி கூத்துகள், மார்க்க வரம்பு மீறல்கள், அல்லாஹ்வுடைய சட்டங்களை காலில் போட்டு மிதிக்கின்ற காரியங்கள் என்று எங்கு பார்த்தாலும் இஸ்லாத்தை கடாசி மக்களை இஸ்லாத்திலிருந்து தூரம் விலக்குகிற சட்டங்களின் தொகுப்பாகத்தான் உங்களின் மதுஹப் புத்தகங்கள் இருக்கிறது. அதை பின்பற்றுகிறவர் ஒரு காலத்திலும் நல்ல முஸ்லிமாக இருக்க முடியாது. முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்றால், அல்லாஹ்வின் திருப்தியை பெற வேண்டும் என்றால், மறுமையில் சுவனத்தை பரிசாக அடைய வேண்டும் என்றால் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட வேண்டும். அதைத்தான் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற தலைப்பு சொல்கிறது. உண்மையிலே அதை கடைபிடிக்கின்ற நன்மக்களாக எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக ஒரு சில தீர்மானங்கள் இங்கு வாசிக்கப்படும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆல் இந்திய தௌஹீத் ஜமாத் சார்பாக பாலக்காடு மாவட்டம் புதுநகரத்தில் நடைபெற்ற முஹம்மது ரசூலுல்லாஹ் மாநாட்டின் மாநில மத்திய அரசுகளுக்கு கீழ்காணும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகின்றன. இதை ஏற்கும் முகமாக
அல்லாஹ் அக்பர் என்று வழிமொழிந்து வழிமொழியை உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தீர்மானம் 1. மத்திய பாஜக அரசு பொறுப்பேற்றுக் கொண்ட நாளிலிருந்து சிறுபான்மையினருக்கு எதிரான நடவடிக்கைகள் அதிகரித்திருக்கின்றன. குறிப்பாக மாட்டை மையமாக வைத்து மனிதர்களை கொல்லும் அரசியலை பாஜக பரிவாரங்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள். இவற்றை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கும் மத்திய அரசை மாநாடு வன்மையாக கண்டிக்கிறது. கடந்த ஆண்டு தாத்திரியில் மாட்டின் பெயரை சொல்லி முகமது அஹ்லாக் என்ற பெரியவரை படுகொலை செய்தார்கள். தற்போது ராஜஸ்தானிலும் இன்னொரு பெரியவரை அதே காரணத்திற்காக கொலை செய்திருக்கிறார்கள். இந்த வன்செயலில் ஈடுபட்ட பசு பாதுகாப்பு இயக்கத்தை உடனடியாக தடை செய்வதோடு சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்ட வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளை இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது. இல்லை என்றால் தங்கள் உயிரை காத்துக்கொள்ள முஸ்லிம்களும் தலித்துகளும் இன்னவர சிறுபான்மையினரும் எந்த எல்லைக்கும் செல்ல தயங்க மாட்டார்கள் என்பதை எச்சரிக்கையாக சொல்லிக்கொள்கிறோம். 3. கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் நாட்டிலே பின்தங்கியிருப்பவர்கள் முஸ்லிம்கள்தான் என அரசால் அமைக்கப்பட்ட பல்வேறு கமிஷன்கள் தெளிவுபடுத்துகின்றன. இதற்காக இந்திய முஸ்லிம்களுக்கு 10% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என நீதிபதி ரங்கநாத் மிஸ்ரா தலைமையிலான கமிஷன் பரிந்துரை செய்தது. பல ஆண்டுகளாக பரணியில் போடப்பட்டிருக்கும் அந்த பரிந்துரையை உடனே சட்டமாக்க வேண்டும் என மத்திய அரசை இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது. தீர்மானம் 4. 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளின் மதிப்பு நீக்க நடவடிக்கை மக்களை பற்றி கவலைப்படாத சர்வாதிகாரத்தின் வெளிப்பாடு. சொந்த கட்சியின் நலனுக்காக நாட்டு மக்களை சாகடித்ததை தவிர வேற எந்த நன்மையும், குறிப்பாக கருப்பு பண ஒழிப்புக்கு கடுகளவும் கூட இந்த அறிவிப்பு பயன்படவில்லை. இதுபோன்ற முட்டாள்தனமான மக்களை சித்திரவதை செய்யும் காரியங்களை எதிர்காலத்தில் தொடரக்கூடாது என்று மத்திய அரசை இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது. தீர்மானம் 5. கேரளாவில் திருநாய்களின் தொல்லை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு வருகிறது. இதனால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பலரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சிலர் நாய்க்கடியால் உயிரை கூட இழந்திருக்கிறார்கள். ஆகையால் மனித உயிர்களை காப்பதற்காக திருநாய்களை பிடித்து சென்று அவற்றை கட்டுப்படுத்தும் வேலையை துரிதப்படுத்த வேண்டும் என்று உள்ளாட்சி அமைப்புகளை இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ராஜஸ்தானில் அடித்துக் கொல்லப்பட்ட சகோதரர் பெஹ்லுக்கானுடைய கண்டன ஆர்ப்பாட்டம் வருகிற 13/4/2017 வியாழக்கிழமை மாலை 4:30 மணிக்கு கோவை மாவட்டத்தில் செஞ்சிலுவை சங்கம் முன்னால் நடைபெற இருக்கிறது. பெரும் திரளாக மக்கள் கலந்து கொள்ள வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது முதல் அறிவிப்பு. இரண்டாவதாக 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை செல்வபுரம், கோவை தெற்கு மாவட்டம் செல்வபுரத்தில் பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது. பொதுக்கூட்டத்தில் மாநில தலைவர் பக்கீர் முகமது அல்தாஃபி அவர்களும் டிஎன்டிஜியுடைய பேச்சாளர் சபீர் அலி அவர்களும் உரை நிகழ்த்த இருக்கிறார்கள். அதிலும் பெரும் திரளாக பங்கு பெற வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருப்பூர் மாவட்டத்தில் மாநாடு நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டில் சகோதரர் பிஜே அவர்களும் ரஹமத்துல்லா அவர்களும் உரை நிகழ்த்த இருக்கிறார்கள். இந்த மாநாட்டில் பெரும் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மே 7 கோவை மாவட்ட மாநாடு. மே 7 ஞாயிற்றுக்கிழமை வஉசி மைதானத்தில் நம்முடைய கோவை மாவட்டத்தினுடைய மாநாடு நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டை நினைவில் வைத்து பெரும் திரளாக களப்பணி செய்து மக்களை பெரும் திரளாக அழைத்து வர வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறுதியாக நன்றி உரை கேரள வடக்கு மண்டல செயலாளர் சுலைமான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த மாநாட்டை சிறப்பாக நடத்தி தந்த அந்த ஏக இறைவனுக்கு புகழ் அனைத்தும். இந்த மாநாட்டை அழைப்பை ஏற்று வந்த அனைத்து பெரியோர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று இந்த மைக் செட் ஆப்ரேட்டர் அவங்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோன்று உளவுத்துறை அதிகாரிகளுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
அதுபோன்று எல்சிடி ஆபரேட்டர் அவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோன்று வாலண்டர்ஸ் அவங்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோன்று காவல்துறை அதிகாரிகளுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.